அன்றாட வேலையை செய்ய முடியுது, ஆனால் அது எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி சிம்டம்ஸோட வர பேஷண்ட்ஸுக்கு கன்சர்வேட்டிவாகவும் இல்லாமல் சர்ஜிக்கல் சைடும் இல்லாமல் we can give ட்ரையல் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி நம்மளோட டயக்னோசிஸை கன்ஃபார்ம் பண்ணி அண்டு இந்த பெத்தாலஜி என்னன்றதை கரெக்டாக பார்த்து செலக்டிவ் நர்வ் ரூட் பிளாக், எந்த நரம்புல அழுத்தம் இருக்கோ அந்த பர்டிகுலர் நரம்பை மட்டும் டார்கெட் பண்ணி we can give some root block injections அல்லது கண்டினியூஸாக அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு நம்ம எபிடூரல் இன்ஜெக்ஷன். நாட் இன் ஆல் கேசஸ், செலக்டிவ் கேசஸ். எந்த கேசஸுக்கு பண்ணணும், மாடரேட்டான சிம்டம்ஸ், நியூராலஜி டெபிசிட் இல்லாத பேஷண்ட்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணலாம். இன் கேஸ் இஃப் த பேஷண்ட் இஸ் ஹேவிங் சிவியர் பெயின், உட்கார முடியல, தூங்க முடியல, நிற்க முடியல, நடக்க முடியல, வீக்னஸ் இருக்கு, காலில் ஊனி நடக்க முடியல, யூரின் மோஷன் கண்ட்ரோல் வரல, அந்த மாதிரி ஒன்று போகிறோட மோஷன் போகிறலாம் மரத்து போயிடுது, என்னோட அன்றாட வேலைக்கு என்னால் போக முடியல, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எம்ஆர்ஐ மூலியமாக டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் பண்ணி சம்டைம்ஸ் எமர்ஜென்சியாக கூட நரம்பு காப்பாற்றுறதுக்காகவும் மெயினான ஃபங்க்ஷன்ஸை காப்பாற்றுறதுக்காகவும் நம்ம சர்ஜிக்கல் ஹெல்ப்பை இட வேண்டும் அவசியம் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து கன்சர்வேட்டிவாக மேனேஜ் பண்ணணும்.